இன்னொன்று 3000 சில்லற பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 3000க்கும் மேற்பட்டோர் அன்புமணிகிட்ட இருக்காங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், 3 நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே 3 எம்எல்ஏக்கள். அப்படி பார்த்தா நீங்கள் கட்சியே கிட்டத்தட்ட அன்புமணிகிட்ட வந்துடுச்சு. இங்கே என்ன பிரச்சனைனா 2 பேர் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான். ஆகையினால 2 பேருமே அப்படியே ஒன்றுமே போகணும்னு நினச்சாலும் அவங்க போக மாட்டோம். ஆமாம். ஏன்னா நாங்கள் தான் போய் அப்படியே 2 பேர்த்தையும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறோம். அன்புமணியே என்ன சொன்னார்? அதாவது திமுகவை பற்றி குறை பேசுறதே இந்த எல்லாத்துக்கும், அதாவது அன்புமணி தானே சொன்னாரு. என்னங்க சொன்னார் அன்புமணி சொல்லுவார், இது பண்ற சதி பண்றாங்க. திமுக என்னத்துக்கு சதி பண்ணுது? திமுகவுக்கும் உடையவருக்கே தெரியும், இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் ஏற்கனவே இவங்களை வேண்டான்னு தானே சொல்கிறோம். எங்களுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, பாட்டாளி மக்கள் வந்தால் நாங்கள் வெளியில் போயிடுவோங்கிறாரு. முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம். எங்களுக்கு திருமாவை நாங்கள் இழக்க விரும்பலை. திருமா தான் எங்களுக்கு அவர் சரியா? ஆகையினால எப்படிப்பட்ட முட்டுனா துப்புரவு பணியாளர் நிரந்தரம் ஆக்கினா அதுலேயே இருந்துருவாங்க. இப்போ நான் ஒன்றும் ஐயா திமுக சைடு கண்டிப்பாக போக மாட்டார். என்னுடைய கணக்கு சரியாக இருக்கும்னா விஜய் கூட போவார். எப்படி? விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு விஜய்கிட்ட போவாராம். யாரு? எவ்வளோ பெரிய தலைவர். எது நடந்தாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நாங்கள் எங்கள் கூட்டணி துப்புரவு பணியாளர் பற்றியும் கவலை இல்லை. துப்புரவு தொழிலாளியை பற்றி நாங்கள் எதுக்கு கவலைப்படணும்? பார்த்தீங்களா? ஆமா, உள்ளகிற வரைக்கும் முன்னோடி. ஆமா, வெளியில போனா மலையாளி. ஆமா. எப்படி? இதுல என்ன தப்பு? ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம். ஆமா, திராவிடத்துல மலையாளம் கிடையாது. ஆமா. எப்படி? பொதுக்குழு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. மகன் ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாரு. சோ இப்போ அப்பா மகன் மேல 18 குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இப்போ ஜோக்ஸை தாண்டி கொஞ்சம் சீரியஸாகவே சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கட்சி அப்படின்னா அவரு கூட தெரியும், ஏன்னா கட்சி நடத்துகிறாரு எல்லாம். பைலான்னு ஒன்று இருக்கும், அதை தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த பைலாவில் பொதுக்குழு, செயற்குழு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கும் திமுக பார்த்திங்கன்னா அதில் வெயிட்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக பண்ணுவாங்க. அந்த ஒரு இது ஸ்டாண்டர்டாக பைலாப்படி பண்ணுவாங்க. தீர்மானம்னா ஒருத்தர் வாசிப்பார், ஒருத்தர் முன்மொழிவார், வழிமொழிவாங்க. இந்த மாதிரி பக்காவாக பண்ணுவாங்க. அது தாவேகால சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி இந்த கட்சிகளுக்கு, எல்லா கட்சியிலும் சிபிஎம்லேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது பைலா பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் இனிமேல் அதிகாரம் உண்டு. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைன்னு பார்த்தீங்கன்னா தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். ஐயா நிறுவனர். அது அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கௌரவமான பதவி. ஐயா தான் கட்சி, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் சட்ட ரீதியாக போகும்பொழுது ஐயா ஒரு மரியாதைக்குரியவர், அவ்வளோதான். பைலா பொதுக்குழுவை கூட்டி ஐயாவுடைய ஆலோசனைப்படி நிர்வாகிகள் நியமனம். ஐயாவுடைய ஆலோசனைன்றது சும்மா ஒரு இதுக்கு தான். அப்போ பொதுக்குழுவை கூட்டினா பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர் தான் உண்டு. இன்னொன்று 3000 சில்லற பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 3000க்கும் மேற்பட்டோர் அன்புமணிகிட்ட இருக்காங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், 3 நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே 3 எம்எல்ஏக்கள். அப்படி பார்த்தா நீங்கள் கட்சியே கிட்டத்தட்ட அன்புமணிகிட்ட வந்துடுச்சு. இங்கே என்ன பிரச்சனைனா, கட்சியை இழுக்கிறாங்க வெளியே, வாங்க நம்ம கூட கூட்டணி வச்சுக்கலாம். அப்போ திரும்ப அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்றாங்க. அதில் இவருக்கு என்ன பிரச்சனைனா, அன்புமணிக்கு நம்ம என்டிஏல இருக்கணும். என்டிஏல இருந்தால் தான் 29 எலெக்ஷனில் இப்போ சௌமியா நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு இணையமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவர் பண்ணுறாரு. அது சிபிஐ வழக்கு இருக்குமா முக்கியமாக? அது ஒன்று இருக்குது, அது ஒன்று சொல்லிக்கிறாங்க, அது ஒன்று இருக்குது. இதோடு சேர்ந்து சில லாபங்களும் இருக்குது. அப்போது இவர் இங்கே போகணுன்றப்போ 2 பேருக்குள்ளே அது கிளாஷ் ஆகுது. அது ஒரு கட்டத்தில் இவர் ஐயா கூட்டத்தை போடுறாரு, பெரியவர். இவர் அந்த கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்றார். யாரும் போகல. அது ஐயாவுக்கு பெரிய அவமானமாகிடுது. 10 பேர் வரான். அது ஈகோ கிளாஷ் ஆகிடுது. அதில் எண்டில் போய் நிற்கும் போது என்ன பண்ணாலும் 2 பேருக்குள்ளே சேர முடியாத நிலைமை. இவருக்கு என்ன பிரச்சனைனா, நான் தான் தலைவர், ஏன் ஒத்துக்கிட்டு வா, பொதுக்குழுவை கூட்டுவோம், நான் தலைவராக தான் இருப்பேன், நான் இருக்கும் வரை நான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு இப்போ ஐயா நிற்கிறாரு, பெரியவர். இவருக்கு என்ன பயம்னா, இனி ஒன்ஸ் பிரிஞ்சாச்சு. இப்போ பொதுக்குழுவை கூட்டி ஐயாவை தலைவராக்குனா அடுத்த அடி எங்கே விழுனா இங்கே தான் விழும். வடிவேல், ராவணன், திலகபாமா எல்லாம். அப்போது அது பிரிஞ்சாச்சு. இனி வேணாம், நம்ம கையில் எல்லாம் நம்பி வந்திருக்காங்க. ஐயா தான் எதிர்காலம், ஐயா தான் குலதெய்வம், சின்னையா தான் எதிர்காலம்னு வந்துட்டாங்க. அப்போ இதை மெயின்டைன் பண்ணிக்கலான்னு அவர் நிற்கிறாரு. அவர் கூட்டின பொதுக்குழு தான் செல்லும்.
இப்போ இவர் ஒரு பொதுக்குழு நேற்று கூட்டியிருக்காரு. அதில் வந்து அந்த பொதுக்குழுவே செல்லாது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கோ எங்கேயோ போகிறீங்கன்னா உங்கள் கட்சியில் போன தேர்தலில் யார் யார் பொதுக்குழு உறுப்பினர்கள்னு கேட்பாங்க. அவங்க கூட்டின பொதுக்குழு பார்த்தீங்களா, முறையாக கேமரா ஆன் கேமராவில் எல்லாரையும் சைன் வாங்கி ஒவ்வொரு டேபிளுக்கும் ஆன் கேமரா சிசிடிவி கேமரா போட்டு பண்ணி நடத்துகிறாங்க. ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர் லிஸ்ட்டு கேட்குது வச்சுக்கோங்க, கோர்ட்டுக்கே போனீங்கன்னா ஐயா எங்கள்கிட்ட இவ்வளோ பேர் போன இதில் இருக்காங்க, அதில் இவ்வளோ பேர் என்கிட்ட இருக்காங்க, இவ்வளோ பேர் தான் அங்கே இருக்காங்க. சரி, அவரை கேட்குறாங்க எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர்கள், அதில் இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க, 100 பேர் தான் வந்திருக்காங்க, மீதி 3000 சில்லற பேர் அங்கே இருக்காங்க. அப்போ இவர் 2000 பேர் வந்திருக்காங்கனாங்களா? இல்லை, நாங்கள் இப்போ புதுசாக போட்டோம், செல்லாது, செல்லாது. அப்போது எந்த பொதுக்குழு செல்லப்படுமோ அதே பொதுக்குழு மீண்டும் தலைவரை இவரே தொடர்றார் அன்புமணி அறிவித்த பிறகு அது அப்படியே செல்லும். இந்த சட்ட சிக்கல் அவருக்கு பெரியவருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த ஊடகங்கள் மற்றவர்கள் எல்லாம் இழுத்துக்கிட்டு ஐயா வந்து அப்படி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் என்ன நான் இப்போ பேசின அதே ஃபேக்டை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் எங்கேயுமே நிற்கும். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அது உட்கட்சி, அது அவர் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் உள்ளது. அது வந்து அவங்களுக்குள்ள பொருளாதார சிக்கல் ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து ஐயா சொன்னது மாதிரி இவர் வந்து திமுக சைடு போகணும்னு நினைக்கிறாரு ராமதாஸ். காரணம் என்னன்னா, போனால் ஒரு 10 சீட்டு வள்ளியுமாவது வாங்கி நம்ம கட்சியை காப்பாற்றி வந்தாலும் சீட்டு தருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனார், அந்த கூட்டணிக்கு போனார். ஸோ அந்த கூட்டணியில் வெற்றி பெற இயலாது போயிடுச்சு. ஸோ இந்த கூட்டணியிலாவது நம்ம ஏமாந்துட்டோம்னு சொன்னால், வெற்றி பெறாமல் போயிட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஜாதிக்கு நம்ம பதில் சொல்ல இயலாது. அதனால் திமுக கூட போனோம்னா எப்படியாவது அங்கே ஒரு 10-12 கட்சி நம்ம ஒரு 13வது கட்சியாக போனோம்னா நமக்கு ஏதோ சீட்டு கொடுப்பாங்க, அதை நின்று ஜெயிச்சு ஓரளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கலாம் நம்ம கட்சியை அப்படின்னு அவர் ஐயா நினைக்கிறாங்க. அன்புமணி என்ன நினைக்கிறாரு, தாம் வந்து பெரிய வழக்குகள்லாம் வேறு இருக்குது. ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி தான் நமக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அளவு பார்த்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில் நம்மளும் போனோம்னா ஓரளவுக்கு நம்ம மற்றவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வெற்றி பெறலாம் வட மாவட்டங்கள்லன்னு இவர் ஒரு கணக்கு போடுறாரு. ஸோ இந்த கணக்கு. ரெண்டாவது குடுக்கல் வாங்கல் பொருளாதாரத்துலேயும் சிக்கல், இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸு. இது வந்து யாரும் விட்டு கொடுத்து போவாங்களான்னா கண்டிப்பாக வந்து அன்புமணியும் விட்டு கொடுத்து போக மாட்டார், ஐயாவும் விட்டு கொடுத்து போக மாட்டார். ஏன்னா அவருடைய ரத்தம் தானே இவர் உடம்புல ஓடுது, 2 பேர் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான். ஆகையினால 2 பேருமே வந்து அப்படியே ஒன்றுமே போகணும்னு நினச்சாலும் அவங்க போக விட மாட்டோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் தான் போய் அப்படியே 2 பேர்த்தையும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறோம். அன்புமணியே என்ன சொன்னார், அதாவது திமுகவை பற்றி குறை பேசுகிறதே இந்த எல்லாத்துக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லாம, எவன் வீட்டில் பிள்ளை பெற்றா கூட திமுக காரனுக்கு தான் பெற்றாமாங்க, அந்த கதையாக இருக்குது இவர் பேசுறது. எங்கே இளவு விழுந்தாலும் நாங்கள் தான். அன்புமணி தானே சொன்னார். என்னங்க சொன்னார் அன்புமணி சொல்லுவார், இது பண்ற சதி பண்றாங்க. திமுக என்னத்துக்கு சதி பண்ணுது, திமுகவுக்கும் உடையவருக்கே தெரியும், இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் ஏற்கனவே இவங்களை வேண்டான்னு தானே சொல்கிறோம். எங்களுக்கு வந்து திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, பாட்டாளி மக்கள் வந்தால் நாங்கள் வெளியில் போயிடுவோங்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எதுக்கு பாட்டாளி மக்களை உள்ளே கொண்டு வர போகிறோம்? திங்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக எதையும் பாருங்கள். வரன்னு சொன்னா கூட நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க. ஆமாடா கண்ணு, உண்மையிலேயே நாங்கள் அப்படி தான் போனோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாங்கள் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம். எங்களுக்கு திருமாவை நாங்கள் இழக்க விரும்பலை, திருமா தான் எங்களுக்கு அவர். சரியா? ஆகையினால எப்படிப்பட்ட முட்டுனா, துப்புரவு பணியாளர் நிரந்தரம் ஆக்கினா அதுலேயே இருந்துருவாங்க. அதனால அவங்க நிரந்தரம் ஆகக்கூடாதுன்னு அந்த அளவு முட்டு, சண்முகத்தாலேயே தாங்கிக்க முடியாத முட்டு. அதனால் இவர் எதை வேணாலும் சொல்லுவார். மாப்பிள்ளை அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அரசியலில் பத்திரிக்கை துறையில் இருந்தவர். அதனால் அவர் பகட்டான பேச்சுக்கள் பேசிய பழக்கப்பட்டவர், பகட்டாக எழுதி பிரசுரம் பண்ணி பழக்கப்பட்டவர். அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். நான் நாட்டுப்புறத்தான், என்னத்தையோ தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியலுக்கு வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுகிறேன். ஆகையினால இந்த தேர்தலில் அவங்க 2 பேரும் தனிச்சு தான் நிற்பாங்க. ஒன்றும் அந்த பக்கம்னா ஐயா ராமதாஸ் எங்கே போவார்னு கேளுங்க. இப்போ நான் ஒன்றும் ஐயா திமுக சைடு கண்டிப்பாக போக மாட்டார். என்னுடைய கணக்கு சரியாக இருக்கும்னா விஜய் கூட போவார். எப்படி விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு விஜய்கிட்ட போவாராம்? யாரு, எவ்வளோ பெரிய தலைவர், கலைஞரை பார்த்தவர், ஜெயலலிதா யாரை பார்த்தா என்ன, எம்ஜிஆரை பார்த்தவர், அவர் விஜய் தலைமை ஏற்றுவார். சார் யாரை பார்த்தா என்ன, நான் கூட தான் பிரதமர்கள் கூட எல்லாம் இருந்தேன். இப்போ என்ன என் நிலைமை, இப்போ உங்கள் கூட உட்காந்து தானே டிபேட் பேசிகிட்டு இருக்கேன். ஐயாவும் நீங்களும் ஒன்றா ஆயிடுவீங்களா சார்?
அவர் கட்சி ஆரம்பிக்கல தான் சார் நானும் கட்சி ஆரம்பித்தேன். அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அந்த ஸ்ட்ரென்த்து என்கிட்டயும் இருந்துச்சு. நானும் தனிச்சு 2 எம்எல்ஏ எம்பிக்கு நான் போட்டி போட்டு நானும் சைஸான ஓட்டுகள்லாம் வாங்கத்தான் செஞ்சோம், இல்லைன்னு இல்லை. என்னால் வந்து தப்பாக பேசியோ அல்லது தவறாக கை நீட்டி காசுகளை வாங்கியோ அரசியல் பண்ண நான் விரும்பலை. கட்ட பஞ்சாயத்து பண்ண விரும்பாத காரணத்தினால தான் கழுத தெரிஞ்சு கட்டரும்பாகி உட்காந்துருக்கேன். புரியுதா? நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை. என் பணத்தை செலவு பண்ணேன், கட்சி வழி நடத்தினேன், கையில் காசு. பிரச்சனை அது இல்லை, ஒரு கௌரவம். ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சவர், பிரதமர் பெரிய பெரிய கட்சிகளோடலாம் கூட்டணி வச்சவர், மோடியெல்லாம் பார்த்தவர், அரசியலே தெரியாத விஜய் கூட போய் சேருவாரா? சொல்ல முடியாது சார். இதெல்லாம் சாதாரண. அந்த கூட்டணியில குண்டு வைக்கிறத தாண்டி குடும்பத்திலே குண்டு வச்சுட்டாங்க. இப்போ அதை மறைக்கிறதுக்கு இங்க இப்போ வருவாருன்னு இப்போ என்ன சொன்னாரு, ஐயாக்கு திமுக வர ஆசை, இவருக்கு அங்க போ ஆசைன்னு தான் சொன்னாரு. முதல்ல என்ன சொல்லிருக்கணும், நீங்க ஐயாக்கு விஜய் கூட போக ஆசை, இவருக்கு அப்படி சொன்னா பரவாயில்ல, திமுக வர ஆசை. ஆனா இப்போ திமுக சார் எப்பயுமே அவர் 2 கையும் அப்படி இப்படி நீட்டிட்டு இருக்காரு. 2 கையில் எந்த கை எடை கூடுதோ, எந்த கை எடை குறையுதோ அந்த கையில் எந்த கையை சூஸ் பண்ணுமோ அந்த கையை சூஸ் பண்ணுவாங்க பாட்டாளி மக்கள். சொன்னீங்க திமுகவுடைய சேர்ந்துட்டா எம்எல்ஏக்கள் ஜாஸ்தி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஐயா முடிவெடுத்தார். அவர் விஜய் கூட அப்படி போறாரு. நாங்க சேர்த்தா தானே எங்கள்கிட்ட வர்றேன்னாரு, நாங்க சேர்த்தா நீங்க தானே இழுத்தீங்க. சும்மா நாங்க இழுக்கிறது சொல்லுங்க. அன்புமணி தாங்க சொன்னாரு. அன்புமணி தான் ஜி.கே. மணி அவரெல்லாம் வச்சு இழுக்க பாக்குறாங்க திமுக அப்படின்ற மாதிரி. ஜி.கே. மணி நான் என்ன பண்ணாரு, நான் ஊரை விட்டே ஓடி போயிடுறேன்னாரு, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன். என்ன பண்ண அதுதான் 2 பக்கம் அடி வாங்கினா அவரு என்ன பண்ணுவாரு? ஏமா யார் யாரோட போனாலும் திமுகவுக்கு என்னம்மா வந்துச்சு, எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லைம்மா. நாங்கள் வெற்றி பெறுறது உறுதி, நிர்ணயிக்கப்பட்டாச்சு, அவ்வளோதான். அவர் எங்ககிட்ட வந்தாலும் சரி, தாவேக்காட்ட போனாலும் சரி, இன்னும் கொண்டு ஒரு படி மேலே போய் சீமானுகிட்ட போய் நான் தான் தலைமுடா நீ வாடா என் புள்ள அப்படின்னா கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி கூட வரலாம். எது நடந்தாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நாங்கள் எங்கள் கூட்டணி பற்றியும் கவலை இல்லை. துப்புரவு தொழிலாளியை பற்றி நாங்கள் எதுக்கு கவலைப்படணும்? பார்த்தீங்களா? தேவை என்ன இருக்கு? டெம்பரவரி அப்பாயின்மெண்ட், அவர் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட், தற்காலிக பணியாளர்கள் தற்காலிகமாக தான் பார்க்க. எங்க தற்காலிக பணியாளர்கள்? கார்பரேஷன்ல தான். ராம்கேக்கு துரத்தி விடுறீங்க சார்? நாங்க துரத்தி விடல சார், நாங்க தற்காலிகமா வேலை பார்த்தாங்க, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். தற்காலிகமா உங்கள்டே இருக்கிறேன்றாங்க. இப்போ வந்து நிறைய அரசியல் கட்சி பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகளே எந்த அரசியல் கட்சி வந்து இந்த பிரச்சாரத்தின் மூலமா அதிக மக்களை இழுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அரசியல் கட்சினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து பொதுவாகவே கட்டமைப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவர்கள்ட்ட ஒவ்வொருத்தருமே பிரச்சாரகர்கள். அவர்களும் பல வகையில் இந்த புதுசாக இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் கூட இப்போ ஒரு இதில் பேசியிருந்தேன், ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பது பெரும்பாடு அப்படின்னு. ஏன்னா இப்போ கொண்டு வந்து எல்லாம் நவீனன்ற பேரில் இந்த கூலிக்கு ஆளை அமர்த்திக்கிட்டு அவன் டேட்டாஸ் வச்சுக்கிட்டு, அடிப்படை இந்த கட்சி எப்படின்னா கீழே வளர்ந்த கட்சி. நீங்கள் அவரே கேளுங்க, அந்த மன்றங்கள்லேயும் டீ கடைகள்லேயும் சலூன்களிலும் பேசி பேசி வளர்ந்த கட்சி. ஆனால் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொண்டு வந்து கலைஞருக்கு பிறகு இது நடக்குது. அவர்கள் இது இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி டார்கெட் கொடுத்து வட்டச்செயலாக இருந்து எல்லாம் நொந்து நூலாக இருக்கான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. செயற்கைத்தனமாக இருக்குது. எப்படின்னா கலைஞர் டெய்லி அறிவாலயத்துக்கு வருவார். அவர் வந்து எல்லாரையும் சந்திப்பார். யார் வேணால் போய் டக்குன்னு பார்க்கலாம் கலைஞரை. மாவட்ட செயலாளர்லாம் கிளம்பி வரலாம், குறை சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன்னுவார். அங்கே போகும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவார். ஒரு மாவட்டத்துக்கு கலைஞர் போகிறாருன்னா அங்கே இருக்கிற கோஷ்டி பூசெல்லாம் முடிச்சு விட்டு வந்துடுவார். அவர் தான் கோஷ்டி, வேறு எவனும் கோஷ்டி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடரு. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுல இவர்கள் அறிவாலய பக்கமே போக மாட்டாங்க. இப்போ அறிவாலயத்துக்கு போகிறாங்கன்னா உடன்பிறப்பே வா ஒரு பேர், மெம்பர்ஷிப் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, ஓரணியில் தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுக்கிறது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காக்கும் கரங்கள். காக்கும் கரங்கள்னு சிவகுமார் படம்ல நான் கூட நீ ட்விட்டர்ல பாடலான்னு பார்த்தேன். எம்ஜிஆர் படம் காக்கும் கரங்கள், எம்ஜிஆர் படம் காக்கும் கரங்கள். சிவகுமார் அதில் அறிமுகமாக இருப்பார். அது நான் கூட இப்போ ட்விட்டரில் போடலான்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப தலைப்பு கஷ்டப்படுறாங்க. அதனால் ஒரு 10 தலைப்பு நம்மளே பழைய படங்கள்லாம் எடுத்து உரிமை குரல்
மீனவ நண்பன் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அக்கா சூப்பராக இருக்குதுடா. மீனவர்கள் நலன் காப்பதற்காக மீனவ நண்பன் இப்படிலாம் பண்ணலாம். இப்படி தான் இவர்கள் பிரச்சாரம் நீ போய்கிட்டு அது என்ன தப்பு? எம்ஜிஆர் என்னங்க படம் தப்பு? எம்ஜிஆர் படம் என்ன எம்ஜிஆர் யாருங்க? என்ன எம்ஜிஆர் யாரு? எங்க கட்சியில கட்சியில வளர்ச்சிக்கு அவரது முக்கிய கர்த்தா, புரிஞ்சுக்கோங்க. முடிச்சாரா? திமுகவினுடைய முன்னோடி. வெளியே போனா வெளியே மலையாளி. ஆமா, உள்ளகிற வரைக்கும் முன்னோடி. ஆமா, வெளியில போனா மலையாளி. ஆமா. எப்படி? இதுல என்ன தப்பு? ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம். ஆமா, திராவிடத்துல மலையாளம் கிடையாது. ஆமா. எப்படி? அப்போ இவர்கள் பண்ற பிரச்சாரம் எல்லாம் ஏன் தப்புன்னு கேட்டார்ல, தப்பு கிடையாது. மீனவ நண்பன் பேர் வைக்க தப்பு கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் அதை மட்டும்தான் பண்ணுறீங்கன்ற அந்த பேர் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற. இப்போ துப்புரவு தொழிலாளர் பாதிக்கப்படுறாங்கன்னா மறுநாள் 10 பேரை ரெடி பண்ணுறது, அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை போடுறது, அவன் யாருன்னுடா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ப்ளக் கார்டு ஒரே நைட்டில் ரெடி பண்ணிடுறாங்களா அந்த துப்புரவு தொழிலாளரில். நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் என்ன சொல்கிறதுங்கன்னு கேட்குறாங்க. மேயர் உடனே ப்ளக் கார்டு நவுத்திக்கிட்டு இப்படிலாம் சொல்லு. ஆனால் கேமரா ஓடிக்கிட்டு இருக்குதுப்பா. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. வந்து இப்போ இவரை பார்த்து டீ கொடுத்து, விஜய் டீ கொடுத்தாரா, நானும் டீ கொடுப்பேன், எல்லோரும் டீ கொடுத்து அதில் ஒருத்தர் தேடப்படும் குற்றவாளி, இப்படி ஓட்டுறது. இந்த மாதிரி இது பண்ணி பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க. இவர்கள் பிரச்சாரம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. என்ன விஷயம்னா 234 தொகுதியிலும் இவர்கள் வலுவாக பல விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. இந்த சைடு எடப்பாடி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஒரு 6 மாதம் வரைக்கும் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக கூட செயல்படலை அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பல காரணம். போராட்டம், உட்கட்சி போராட்டம் பெரியது. அதற்கு பிறகு இந்த எழுச்சி பயணம் தொடங்கும் பொழுது உண்மையில சொல்கிறேன், அதிமுககாரர்கள் கூட எதிர்பார்க்கல. எடப்பாடியே எதிர்பார்த்துருப்பாருன்னு தெரியாது. அதிமுகவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு எல்லா கட்சியிலுமே அவங்க கட்சிக்காரர்கள் மூலியமாக மாவட்ட செயல் மூலமாக கூட்டத்தை கூட்டுவாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை தாண்டி ஒரு எழுச்சி இருக்குல்ல, அதுவே வட மாவட்டங்களில் திமுக ரொம்ப வெயிட்டு. இவர் அங்கே போகிறாரு. இது மத்திய மண்டலம், இது நம்ம டெல்டா, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், பாபநாசம்லாம் பெரிய அளவில் கூட்டம். அப்போ ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுன்றது. அப்போ பிரச்சாரம் திமுக என்ன சொல்றாங்களா, அவங்க எல்லாரையும் வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க, பிரியாணி கோட்டருக்காக தான் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இவர் போனாலும் அப்படிதான். இவர் ரோட் ஷோ போனாரு எப்படி வரும்? எல்லா கட்சியும் அதுதாம்மா பண்ணுவாங்க. அவங்க இப்போ அதிகமாக கூவுறாங்க. அவங்களுக்கு இப்போ 500 ரூபா ரேட்டு. சரியா? என் பசங்க தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் தகவல் கொடுத்துட்டானுங்க. 500 ரூபாயா காலையில் போய் ரோட் கால் மாதிரி காலையில் கையெழுத்து போட்டணுமா, காசை கொடுத்துருவாங்களாம். காலையில் காசை கொடுத்து வாங்கிடுவாங்களாம். ஆனால் சாயந்தரம் போகையிலையும் கையெழுத்து போடணுமா, இல்லைன்னா வீடு தேடி வருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. மிரட்டி உருட்டி. அதனால சாயந்தரம் பிரியாணி தான் இருப்பானுங்க. வாட்டர் கொடுத்து மத்தியானம் சாப்பாடு ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்துட்றாங்க. அது சிக்கன் பிரியாணி ஏதோ ஒன்று, பிரியாணியோ சாப்பாடோ ஏதோ மத்தியானம் கொடுக்குறாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும்போது இவங்க கூடயே போகணும். இப்போ ஒரு ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காருன்னா அங்கே இருப்பாங்க. அடுத்த ஏரியாவுக்கு போயில இவங்க அது கொஞ்சம் வண்டி ஸ்லோவாகும், இவங்க அந்த ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஒரு 500 மக்கள் அது அப்படியே போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இதுதான் திமுகவும் அதுதான். இது என்ன நான் என்ன சொல்றேன், அரசியல்னா பாருமா, எங்கள்ல வந்து 50% கொடுப்போம், 50% தொண்டர்கள் வரும், 50% மசாலா, 50% காய்கறி, அவ்வளோதான். இப்போ சொன்னா அரசியல். நான் இதை வந்து 100% ஏற்றுக்குவேன். இது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. பண்ணலன்னா ரோட் ஷோ போகிறார்ல முதல்வரே, அங்கே திடீர்னு கூட்டம் வருது, குழந்தை அங்கிள் அப்படின்னு கத்துது இல்லை, அது எல்லாம் செட்டப் தான். இதுதான் இது. அதை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா நாடகம் இதுன்ற மாதிரியே போயிடுச்சு. எல்லாரும் கூட்டுவாங்க. இப்போ ஏடிஎம்கே கூட்டினா அப்படியே எல்லாம் வந்து சேர்ந்தது இல்லை, மாவட்ட சில கூட்டம் கூட்டுவாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது அது இல்லை. அதை தாண்டி ஒரு எழுச்சி, அதிகமான கூட்டம், நைட்டு 10:30 மணி ஆனாலும் நிற்கிறாங்க. அதுன்னு நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் என்ன ஆகும்னா கொஞ்சம் பேச கலையும். ஏங்க நேற்றெல்லாம் பேசிட்டு இருக்காரு, அந்த மக்கள்லாம் கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதையும் டிவியில தான் காட்டினா, தமிழ்ல தான் காட்டினா. கொட்டும் மலையில திருநெல்வேலி இதெல்லாம் நின்று. அதான் நீ வேற, மழை இல்லாத நேரத்துல எல்லாம் கிளம்பி போயிடுச்சுங்க. இவர் பேசிட்டு இருக்காரு, அது பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. சரி, அந்த இடத்த மட்டும் விட்டுருங்க, பேசிட்டு கலைஞ்சாங்க. பொதுவா சொல்லுங்க கூட்டம் எப்படி இருக்கு சொல்லுங்க. கூட்டம் எப்படி இருக்கு, எவ்வளவு காசு செலவு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருக்கு. ஆக மொத்தத்துல இவர்களுக்கு பெரிய சார் முன்ன மாதிரி இல்ல சார். இப்ப சப்ளை பண்றதுக்கு நிறைய ஆட்கள் வந்துட்டான் சார். நீங்க பார்க்க தானே போறோம். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போகும்போது என்ன கூட்டம் வரப்போகுது. பல இடங்கள்ல இப்ப சமீபத்துல உதயநிதி போன ஒரு இதுல பெரிய அளவுல பிரச்சனையாகி அவரை பத்திரமா கார்ல ஏற்றி அமிச்சாங்க. ஒரு மாவட்டத்துல அருண் நேரு ஒரு இடத்துல போறாரு, கேள்வி மேல கேட்டுக்கு கார்ல ஏறி தப்பிச்சு போறாரு. அருண் நேரு யாரு தெரியும்ல, இந்த இவரு பையன், கே நேரு பையன். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பவே ஆரம்பிச்சிருக்குது. தேர்தல் நெருக்கத்துல இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும் சார். இது சார் வெள்ள நிவாரணத்துல கூட என்னென்னமோ பேசுனாங்க. இந்த பொம்மநாட்டியெல்லாம் என்னென்னவோ குலைச்சாங்க.
கடைசியில் 24 தேர்தலில் யார் சார் ஜெயிச்சா? 24 தேர்தலை பற்றி பேசுனா தனியாக பேசுவோம். ஆ ஏன்னா அது நீங்கள் என்னென்ன பிரித்தாளுக்கு சூழ்ச்சி பண்ணீங்க, அண்ணாமலை எப்படி யூஸ் பண்ணீங்க, ஆமாம் ஆமாம். என்னென்ன பண்ணீங்கன்னு. அதே மாதிரி தான் 19லேயும் பண்ணீங்க. ஒரு 20% ஏடிஎம்கே, 50% டிஎம் கூட்டணி. 21ல் என்ன ஆச்சு? தலைகீழ ஆயிடுச்சு. அதனால் சட்டமன்றம் வேறு, பார்லிமெண்ட் வேறு. அது ஒரு விஷயம். இந்த கூட்டம் எழுச்சியாக வருது இல்லை, அது வந்து இவர்களாலேயே, இவர்களுடைய உளவுத்துறையே என்ன ரிப்போர்ட் போட்டிருக்கலாம், அதிக அளவில் ஜனங்கள் வந்து வர்றாங்க, கட்சிக்காரர்களை தாண்டி வர்றாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அதை அவர்களும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. புட்றா ஆளை புட்றா, ஏடிஎம்களை யார் கிடைக்கிறாங்களோ புட்றா, எடப்பாடியே வந்தால் கூட புட்றா சேர்த்துக்கலாம்டா, அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மூன்றாவதாக இருப்பவர் நம்ம 3வது 4வதுன்னா இவர் சீமான் இருக்கார். அவர் வழக்கமான அவருடைய பிரச்சாரம், அதற்கான கூட்டங்கள், அந்த இதில் அவர் போய்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு இப்போவும் இருக்கிறது ரசிகர் கூட்டம் தான். அவர் அதை ரசிகர் கூட்டத்தை அரசியல்படுத்தணும். ஒன்று, மக்களை அவர் பக்கம் பேசி கொண்டு வரணும். அதில் அவர் ஃபெயிலியர். இன்னை வரைக்கும் மக்கள் பிரச்சனையை அவர் எங்கேயுமே பேசலை. நீங்கள் ஓட்டு விழும், ரசிகர்கள் ஓட்டு இது, ப்ளஸ்ஸு கொஞ்சம் பேர் வரட்டுமேப்பா விஜய் அப்படின்னு போடுறவங்க இருப்பான். இதுதான் நாம் சொல்கிற அந்த 10%. அவருக்கும் வரவேற்பு இருக்குது. அவருடைய வரவேற்பு என்னன்னு இன்னும் அவர் போல. அந்த செப்டம்பர் பயணத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியும். ஒருவேளை இதே மாதிரி பெரிய அளவில் கூட்டம் கூடிச்சுன்னா, அப்போ அவர் அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினாருன்னா, அதனால் இன்னைக்கு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.